Hi friends, this is question number 5 and the part for 6th part. Okay, so these are all prove the type question. Root of 1 plus sin a by 1 minus sin a which is equal to secant a plus tan a அப்படின்னு we have to prove. Okay, இப்போ சொல்யூஷன் எப்போவுமே என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு we will prove இல்லையா. ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் equal to root of 1 plus sin a by 1 minus sin a இல்லையா. இப்போ நார்மலி நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ கொசிகண்ட் ஏ, சீக்கண்ட் ஏ, காட் ஏ, டேன் ஏ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை சைன் ஏ காஸ் ஏ டேர்மில் கன்வெர்ட் பண்ணி ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுவோம். பட் ஹியர் நம்மக்கிட்ட சைன் ஏ தான் இருக்குது, பட் வி ஹாவ் டு ப்ரூவ் சீக்கண்ட் ஏ டேன் ஏன்னு ப்ரூவ் பண்ணோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் ஏ பை 1 மைனஸ் சைன் ஏன்னு இருக்கு இல்லையா, கீழே இருக்கிற வேல்யூ இருக்கு இல்லையா 1 மைனஸ் சைன் ஏ, இதோட காஞ்சுகேட் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இன்ட்டு என்ன பண்ணுவோன்னா, ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் ஏவால் மல்டிப்ளை பண்ணுறோம் டினாமினேட்டரை. அப்போ என்ன பண்ணணும், நியூமரேட்டரையும் வி ஹாவ் டு மல்டிப்ளை இல்லையா. 1 ப்ளஸ் சைன் ஏவால் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், திஸ் இஸ் ஆல்சோ ரூட். ஓகே, ரூட் 1 ப்ளஸ் சைன் ஏ இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஏ இன்ட்டு ஏ என்னது ஏ ஸ்கொயர்டு இல்லையா. அப்போ ரூட் ஆஃப் இது ஏன்னு வச்சுக்கோங்க, இதே ஏன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏ இன்ட்டு ஏ என்ன வரும், ஏ ஸ்கொயர்டு தானே வரும். 5 இன்ட்டு 5ன்னு வச்சுக்கோங்க, 5 ஸ்கொயர்டு தானே வரும். அதே மாதிரி 1 ப்ளஸ் சைன் ஏ த ஹோல் ஸ்கொயர், ரைட். இங்கே கீழே என்ன வரும், இது ஏ மைனஸ் பி, இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கா. நார்மலி ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்டு நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ இது வந்து ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ங்கிற ஃபார்மேட்டில் எழுதிக்கலாமா. ஸோ 1 ஸ்கொயர்ட் மைனஸ் சைன் ஸ்கொயர்டு ஏ, ரைட். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ரூட்டை நம்ம கேன்சல் பண்ணோன்னா இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் இல்லையா. அதாவது 1 ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஏ இருக்கிற மாதிரி மீனிங் இது. அப்போ ஒரு 1 ப்ளஸ் சைன் ஏ வெளியே எடுத்துக்கலாம் ரூட்டில் இருந்து, 1 ப்ளஸ் சைன் ஏ. ஓகே, அவுட் ஆஃப் ரூட்டு. இங்கே 1 ஸ்கொயர்டு இஸ் 1 இல்லையா. அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்டு ஏ எப்படி எழுதிக்கலாம், காஸ் ஸ்கொயர்டு ஏன்னு எழுதலாமா. ஸோ ரூட் காஸ் ஸ்கொயர்டு ஏ. நான் இந்த ஸ்டெப்லேயே அந்த காசியை வெளியே எடுத்திருப்பேன், பட் உங்களுக்கு புரியணுங்கிறக்காக அது ரூட் விட்டு வெளியே எடுக்கல. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம அதை எடுத்துக்கலாம். 1 ப்ளஸ் சைன் ஏ அப்படி எழுதிட்டோமா, கீழே வந்து இந்த ஸ்கொயர்டு ரூட்டு கேன்சல் ஆயிருமா. ஸோ திஸ் இஸ் காஸ் ஏ, ரைட். பட் நம்மளுக்கு என்ன வேணும், சீக்கண்ட் ஏ ப்ளஸ் டேன் ஏன்னு வி ஹேவ் டு ப்ரூவ் இல்லையா. அப்போ இது என்ன பண்ணலாம், இந்த சீக்கண்ட் ஏங்கிறது என்ன, ஆக்சுவலி சீக்கண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஏ இஸ் 1 பை காஸ் ஏ, tan a is இங்கே பாருங்கள், tan a is sin a by cos ஏன்னு வருமா, ரைட். அப்போது இங்கே நம்ம 1 பை காஸ் ஏ இருக்குது, sin a பை காஸ் ஏ இருக்குது, இடையில ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. பட் இந்த காஸ் ஏ வந்து காமன் டு போத் இது இல்லையா. அப்போ 1 பை காஸ் ஏன்னு எழுதிக்கலாம், ப்ளஸ் sin a பை காஸ் ஏன்னு பிரித்து எழுதிக்கலாம், ரைட். ஓகே, இப்போ பாருங்கள், 1 பை காஸ் ஏ இஸ் சீக்கண்ட் ஏ இல்லையா, 1 பை காஸ் ஏ இஸ் சீக்கண்ட் ஏ ப்ளஸ் sin a பை காஸ் ஏ இஸ் tan a இல்லையா, tan a. ஸோ திஸ் இஸ் வாட் த ரைட் ஹேண்ட் சைடு. வி டுக் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவல்னு வி ப்ரூவ்டு. திஸ் இஸ் வாட் ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, ஸோ hence it is proved. அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் சிம்பிளான கொஷின் தான். என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் காஞ்சுகேட் எடுக்கிறீங்க. இதுக்கு காஞ்சுகேட் எடுத்துகிட்டு அதை சிம்பிளிஃபை ரூட் வெளியே எடுத்துகிட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 ப்ளஸ் சைன் ஏ பை காஸ் ஏன்னு கிடைக்குது. அது தனித்தனியாக 1 பை காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ பை காஸ் ஏன்னு எழுதிட்டோன்னா உங்களுக்கு சீக்கண்ட் ஏ 1 பை காஸ் ஏ இஸ் சீக்கண்ட் ஏ, சைன் பை காஸ் ஏ இஸ் tan ஏ. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு டெரைவ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ போத் த டேர்ம்ஸ் ஆர் ஈக்குவல்னு வி ப்ரூவ்ட் இட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் இஸ்
the seventh part. Okay, seventh part is என்னன்னா let me check it. Sin theta minus 2 sin cube theta. Sin theta minus 2 sin cube theta divided by 2 cos cube theta minus cos theta. 2 cos cube theta minus cos theta, which is equal to tan theta அப்படின்னு we have to prove that. Okay, which is equal to tan theta னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகே, இப்போது as usual லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். பாருங்கள், இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் ஒரு ஸ்டெப்பு வந்து கம்மியாகவே எழுதுகிறேன். இங்கே sin theta minus 2 sin cube theta இருக்கா? இப்போ sin theta காமனாக இருக்கு இல்லையா அதில்? அப்போ இஸ் ஈக்குவல் டு sin thetaவை காமனாக எடுத்துக்கிறேன் நியூமரேட்டரில். அப்போ 1 மைனஸ் இங்கே ஒரு sin theta காமனாக எடுத்துட்டோம், அதனால் 2 sin square thetaன்னு வருமா? இஸ் டிவைட் பை இங்கே ஒரு cos thetaவை காமனாக எடுத்துக்கிறேன், ஏன்னா ரெண்டுலேயுமே cos theta இருக்குல்ல. ஸோ இங்கே 2 cos square theta minus 1 இல்லையா? ஓகே, இப்போ இதுக்கு மேலே இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. இங்கே 2 sin square theta இருக்குது, இங்கே 2 cos square theta இருக்குது. இப்போ இந்த 1ங்கிற வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸில். sin square theta ப்ளஸ் cos square theta which is equal to 1 அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? அதனால் இந்த 1க்கு பொதுவாக நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இதில் பாருங்கள், இதில் பார்த்தாலே தெரியும் நமக்கு தேவையானது tan theta தான். இந்த sin theta பை cos thetaங்கிறது tan thetaவாக மாறிடும். இந்த ரெண்டு டேர்ம் வந்து நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன்னு பார்க்குறோம். அப்போ வந்து இந்த 1க்கு பொதுவாக sin square theta ப்ளஸ் cos square thetaன்னு எழுதிக்கிறேன். sin square theta ப்ளஸ் cos square theta இந்த 1க்கு பொதுவாக மைனஸ் 2 sin square theta. ஓகே, டிவைட் பை cos theta. இங்கே 2 cos square theta அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸ் இந்த 1க்கு பொதுவாக அகைன் sin square theta ப்ளஸ் cos square thetaன்னு எழுதிக்கிறேன். ஓகே, ரைட். அகைன் திஸ் இஸ் sin theta பை cos theta. இங்கே பாருங்கள், ஒரு sin square theta மைனஸ் 2 sin square theta என்ன வரும்? இதையும் கேன்சல் பண்ணிட்டா நமக்கு ஒரு மைனஸ் sin square theta இருக்கும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் cos square theta ப்ளஸ் sin square thetaன்னு வந்துடும் இல்லையா? இங்கே பாருங்கள், இங்கே 2 cos square theta இந்த உள்ளே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் sin square thetaவா? திஸ் இஸ் ஆல்சோ மைனஸ் cos square theta. அதை நம்ம அந்த ஸ்டெப் எழுதிக்கலாம். 2 cos square theta மைனஸ் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன், மைனஸ் sin square theta மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ். இந்த சின்ன சின்ன சிம்பிள்ஸில் தான் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஓகே, அதனால் ரொம்ப we should be very clear while we calculate and simplifying the questions like this. Okay, so this is equal to sin theta by cos theta. இந்த டேர்ம் அப்படி எழுதியிருக்கோம். இங்கே cos square theta plus sin square theta is 1 இல்லையா? sin square theta plus cos square theta value is 1. அப்போ 2 cos square thetaலிருந்து 1 cos square theta போயிடுச்சுன்னா again we have 1 cos square theta, right? This is minus sin square theta. This is question number 7th, right? We have 2 cos square theta minus cos square theta. Here also we have cos square theta. Sorry, this is not plus, this is minus, right? Cos square theta minus sin square theta. So this is not 1. Cos square theta minus sin square theta we have, right?
ஸோ ஹியர் ஆல்சோ வி ஹாவ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டாலேருந்து மைனஸ் 1 காஸ் ஸ்கொயர் தீட்டா போயிடுச்சுன்னா எவ்வளோ 1 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இல்லையா. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ த வேல்யூ இஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, ரைட். ஸோ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா என்னது, டேன் தீட்டா. இதுதான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இட் இஸ் ப்ரூவ்ட். ஓகே, ரைட். நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சம் இஸ் 8th ஒன் இல்லையா. 8th ஒன்றும் ரொம்ப சிம்பிளான ஒரு இது தான். பட் அந்த லாஜிக் என்னங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். என்ன நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டால் போதும். அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 8. சரி, பார்ட் 8 இன் 5th கொஸ்டினில் 8th part. Actually the question is sin A plus cosecant A whole squared. Sin A plus cosecant A whole squared plus cos A plus secant A whole squared plus cos A plus secant A whole squared, which is equal to 7 plus tan squared A plus cot squared A ன்னு we have to prove. ஓகேங்களா, ஜஸ்ட் அ செகண்ட், மடங்கிருச்சு நீங்கள். ரைட், இப்போது ஆஸ் யூஸ்வல் என்ன பண்ண போகிறோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க போகிறோம். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன, சைன் ஏ ப்ளஸ் கொசிகண்ட் ஏ ஹோல் ஸ்கொயர்டு இல்லையா. இஸ் ஈக்குவல் டு sin A plus cosecant A the whole squared plus cos A plus secant A the whole squared. இதில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணணுன்னா டைரெக்ட்லி அந்த A plus B whole squared ஃபார்முலாவை நம்ம இதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். அப்ளை பண்ணிங்கனாலே யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, லாஜிக் என்ன, திஸ் இஸ் லைக் A plus B whole squared இல்லையா. அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணாலே போதும். இப்போ என்ன ஆகும், A plus B whole squared ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா sin squared A plus B squared is cosecant squared A plus 2AB plus 2 into sin A cosecant A இல்லையா. 2 into sin A cosecant A, ரைட். ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இடம் இல்லை, அதனால் இங்கே எழுதிக்கிறேன். இது வந்து cos squared A plus B squared is secant squared A plus 2AB இல்லையா. 2A is cos A, B is secant A, ரைட். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா அடுத்தது இந்த காஸ் ஸ்கொயர்டு ஏவும் இந்த சைன் ஸ்கொயர்டு ஏவும் பக்கம் பக்கத்தில் எழுதிக்குவோம். ஏன்னா அது ஈஸியாக இருக்கும் வேல்யூ வந்து கொண்டு வரது. சைன் ஸ்கொயர்டு ஏ, இந்த காஸ் ஸ்கொயர்டு இங்கே கொண்டு வந்துடுங்க, காஸ் ஸ்கொயர்டு ஏ, ரைட். ப்ளஸ் இந்த கொசிகண்ட் ஸ்கொயர்டு ஏவை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த ப்ளஸ் 2 sin A இருக்கு இல்லையா. இங்கே கொசிகண்ட் ஏங்கிறது என்னது, 1/sin A தானே, ரைட். ஓகே, இந்த காஸ் ஸ்கொயர்டு ஏற்கனவே இங்கே எழுதிட்டோம். அதனால் ப்ளஸ் சீக்கண்ட் ஸ்கொயர்டு ஏ இது. அடுத்தது ப்ளஸ் 2 காஸ் ஏ. இந்த சீக்கண்ட் என்ன எழுதலாம், 1/cos A தானே. எதுக்காக எழுதுகிறோம், இந்த காசியை கேன்சல் பண்ணிடலாம். இந்த காசியை இங்கே இந்த சைன் ஏ கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப், நெக்ஸ்ட் ஸ்டெப், சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ வேல்யூ என்ன, 1 இல்லையா. ஏ ப்ளஸ் சிம்பிள் ப்ளஸ் cosecant squared A plus here we have 2 into 1 is 2 plus secant squared A. இங்கே என்னாச்சு, 2 into 1 is 2 plus 2. ஓகே, ரைட். இப்போது பாருங்கள், நமக்கு அதர் அந்த ஃபார்முலாஸும் தெரியும் இல்லையா. 1 ப்ளஸ் கொசிகண்ட் ஸ்கொயர்டு என்ன எழுதலாம், 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர்டு ஏன்னு எழுதலாமா. எதுக்காக இப்படி எழுதுகிறோம், பிகாஸ் வி ஹாவ் டு பிரிங் 7 இல்லையா. இப்போ 1 ப்ளஸ் காட் ஏன்னா காட் ஸ்கொயர்டு ஏ தான் இருக்குது.
tan ஸ்கொயர்டு தான் இருக்குது, கொசிகன் ஸ்கொயர்டு இல்லை. அப்போ கொசிகன் ஸ்கொயர்டு ஏக்கு பொதுவாக 1 + cot ஸ்கொயர்டு எழுதிக்கலாம். ப்ளஸ் 2 இன்ட்டு இப்போ சீக்கன் ஸ்கொயர்டு ஏக்கு பொதுவாக என்ன எழுதலாம், 1 + tan ஸ்கொயர்டு ஏன்னு எழுதிக்கலாம். இதுக்கு பொதுவாக இது எழுதிக்கலாம். ஓகே, இதுக்கு பொதுவாக இது, இப்போது இது ஃபார்முலா இல்லையா, சீக்கன் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் tan ஸ்கொயர்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ சீக்கன் ஸ்கொயர்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 1 + tan ஸ்கொயர்டு ஏ. ஓகே, ப்ளஸ் 2, we have a 2, right? இப்போ ஆட் பண்ணுங்கள், 1 2, 1 + 1 is 2, + 2 is 4, + 1 is 5, + 2 is 7. 7 + cot squared a plus tan squared a. This is the term we needed in right hand side. So நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அதை. ஓகே பாருங்கள், இந்த ஸ்டெப் வந்து வீடியோவில் கவர் ஆகலை, அதனால் மறுபடியும் சொல்கிறேன். இந்த sin ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் cos ஸ்கொயர்டு இஸ் 1 இல்லையா, இந்த கொசிகன் ஸ்கொயர்டு ஏ அப்படியே எழுதிக்கிறேன். ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த sin ஏ, இந்த சீக்கண்ட் ஏ 1/sin ஏன்னு எழுதணும் இல்லையா, sin ஏ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எகைன் இந்த cos ஸ்கொயர்டு ஏற்கனவே இங்கே கொண்டு போயிட்டேன், அதனால் சீக்கன் ஸ்கொயர்டு ஏங்கிறது வந்து அப்படியே எழுதிக்கிறேன். ப்ளஸ் cos ஏ, இந்த cos ஏ கேன்சல் பண்ணுறோம். இங்கே sin ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் cos ஸ்கொயர்டு இஸ் 1, இந்த கொசிகன் ஸ்கொயர்டு ஏ இங்கே அப்படியே இருக்குது. ப்ளஸ் இந்த 2, இந்த sin ஏ கேன்சல் ஆகிடுச்சு, 2 × 1 is 2. இங்கே சீக்கன் ஸ்கொயர்டு ஏ அப்படியே இருக்குது, 2 × 1 is 2. ஓகே, இப்போ நமக்கு தேவை காட்டும், இங்கே பாருங்கள் டேனும் காட்டும் தான் இருக்கு இல்லையா, அதனால் கொசிகன் ஸ்கொயர்டு ஏ என்ன எழுதலாம், 1 + cot ஸ்கொயர்டு ஏன்னு எழுதலாமா, சீக்கன் ஸ்கொயர்டு எப்படி எழுதலாம், 1 + tan ஸ்கொயர்டு ஏன்னு எழுதலாமா. அந்த 3 ஃபார்முலா தான், அதுதான் மெயின். நீங்கள் அது வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 + 1 is 2, + 2 is 4, 5 + 2 is 7, ப்ளஸ் பேலன்ஸ் இந்த cot ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் tan ஸ்கொயர்டு ஏ, the right hand side. That is what we needed இல்லையா, we needed to prove. Okay friends, thank you.